அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மகர ராசி நேயர்களே, வாழ்க்கை பயணத்தில் கரடுமுரடான பாதைகளில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஆன்மா தன் மனத்தின் ஆழத்தில் இருந்து எழும்புற தீராத தாகம் கலந்த கேள்வி ஒன்னோடு இன்னைக்கு நம்ம உரையாடலை ஆரம்பிக்கலாங்க. காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். கர்ம வினைகளோட தாக்கத்தில் தவிக்கிற ஒரு மனுஷன் தனக்கான விடிவெளி எப்போ வரும்? கிரகங்களோட சஞ்சாரங்கள் வெறும் கணிப்புகளா, இல்லை நம்ம வாழ்வை முழுக்க மாத்திர திறவுகோலான்னு கேட்டுறது ரொம்ப நியாயம்தாங்க. இப்படி ஆழமான தேடுதல் இருக்கிறவங்களுக்காகவும், குறிப்பாக சனியோட ஆதிக்கத்தில் இருந்தாலும் விடாமுயற்சியை கைவிடாத அந்த தனித்துவமான மகர ராசியினோட வாழ்க்கை வரப்போகிற மாற்றங்களை பற்றியும் இன்னைக்கு ஒரு தெளிவான தரிசனத்தை நம்ம பார்க்க போகிறோங்க. எதையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரவண பொய்கையில் உதித்த அந்த ஞான கடவுள் முருகனோட திருவடிகளை சரணடைஞ்சு தீராத வினைகளை தீர்க்கிற வேலனை நெஞ்சார துதித்து ஒரு மங்களமான தொடக்கத்தை இந்த நொடியில் நிலைநாட்டுவோங்க. நன்மையே விளையும்னு அசைக்க முடியாத நம்பிக்கையோட பேரன்பத்தோட பேராற்றல் நம்மை வழிநடத்தும்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு தொடங்குவோம். நண்பர்களே, இந்த பிரபஞ்சத்தில் மகர ராசியில் பிறந்தவங்க மகா விசித்திரமான ஆளுமை பண்புகளை கொண்டவங்களா திகழுறாங்க. இவங்களோட சமூக அணுமுறையான எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு அழகான சமநிலை. ஒரு மனுஷனோட புற அடையாளம், அவன் சம்பாதிச்ச செல்வம் இல்லை அவன் படித்த கல்வி, இதெல்லாம் இவங்களோட உறவை தீர்மானிக்காது. வறியவனையும் செல்வந்தனையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குற அந்த உன்னதமான நடைநிலைமை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. இவங்களோட பேச்சிலையும் செயல்களையும் ஒரு மிடுக்கும் வேகமும் எப்பவும் தெரியும். அதே சமயம் அநீதியை பார்த்தா அக்கினி பிளம்பா மாறுற கோபமும் இவங்களோட ரத்தத்திலேயே ஊறி இருக்குங்க. ஆனால் அந்த சின்னம் அழிவுக்காக இல்லை, அது ஒரு அறச்சீற்றம். தான் மட்டும் இன்பத்தில் இருக்கணும்னு குறுகிய மனப்பான்மை இவங்களுக்கு எல்லளவும் இல்லைங்க. இதில் மாறாக பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் சுகமாக வாழணும்னு பரந்த நோக்கம் கொண்ட உண்மையான பொதுநலவாதிகளாக இவங்க இருக்காங்க. இன்றைக்கி காலத்தில் நடைமுறை வாழ்க்கையில் வர சின்ன சின்ன சங்கடங்கள் கூட மலையளவு பாராமல் தெரிகிறது இயல்பு தாங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் நம்ம அறிவால் எப்படி சமாளிப்பது, ஒரு பகவானோட அருள் ஒரு மனுஷனோட விதியை எப்படி மாற்றி அமைக்கும், இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாங்க. எண்ணம் தான் வாழ்க்கையோட அடிப்படை. தூய்மையான எண்ணங்கள் ஒரு மனுஷனை எவ்வளவு உயர்த்துக்கு அழைச்சிட்டு போகும். அதே நேரத்தில் ஒரு குரு பகவான் தன் வக்கர நிலையிலிருந்து விடுபட்டு நிவர்த்தி ஆகும்போது மகர ராசிக்காரனோட பணம், மனசு ரீதியான வளர்ச்சியில் என்னென்ன அற்புதங்கள் நடக்க போகுது, இதையெல்லாம் இந்த உரையாடலில் ஆழமாக பார்ப்போங்க. இது வெறும் கிரக பயிற்சி பற்றின பேச்சு இல்லை நண்பா. இது உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு ஒரு வழிகாட்டும் மொழியாக இது இருக்கும். மனசில் நேர்மறையான அதிர்வுகளை தக்க வச்சுக்கிறது தவம் செய்கிறதுக்கு சமங்க. மகர ராசிக்காரங்க சந்திக்கிற சவால்களை எல்லாமே அவங்களோட ஆன்மாவை இன்னும் வலுவாக ஆக்கிறதுக்காகவே வருது. இதை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. கிரகங்கள் நமக்கு சாதகமாக திரும்புகிற தருணத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நம்ம சுற்றி இருக்கிற எதிர்மறைகளை அகற்றி இறை சங்கல்பத்தை முழு மனசோட நம்புறது தான். குருவோட பார்வைப்பட்டால் கோடி நன்மைகள் வரும்னு சொல்லுவாங்களே, அதே போல் வக்கர நிவர்த்திக்கு பிறகான இந்த காலம் உங்களுக்கு ஒரு புதிய விடியலோட தொடக்கமாக தடைபட்டு கிடந்த காரியங்கள் எல்லாம் தங்கு தடை இல்லாமல் வெற்றி அடைய போகிற ஒரு பொற்காலமாக அமைய போகுதுங்க. இதை ஆழமாக கவனமாக கேட்டால் உங்கள் வாழ்க்கை சிக்கல்களுக்கு விடை தானாக உங்கள் முன்னாடி வந்து நிற்குங்க. இந்த மானுட பிறவியில் ஒரு தனி மனுஷன் அடைஞ்ச உயர்வுகளுக்கு பின்னாடி அவனுக்கு தெரியாமலேயே ஒரு வழிகாட்டும் சக்தியோட கை நீண்டு கொண்டிருக்கிறதை யாராலும் மறுக்க முடியாதுங்க. உலக அளவில் பெரிய வெற்றிகளையும் அளவு கடந்த செல்வங்களையும் சம்பாதிச்ச சாதனையாளர்களோட வரலாற்றை புரட்டி பார்த்தா அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு ஞான குருவோட மூலமாகவே உள்ள ஒரு நல்ல வழிகாட்டியோட ஆலோசனையாளவே செதுக்கப்பட்டவங்களாகவே இருப்பாங்க. வழிகாட்டல் என்பது இருண்ட அறையில் ஏற்றப்படுற மெழுகுவர்த்தி மாதிரிங்க. நம்ம எங்கே போகணும், எதை தவிர்க்கணும்னு தெளிவாக காட்டும். ஆகவே இந்த வாழ்க்கை பயணத்தில் வேகமாக எந்த சரிவும் இல்லாமல் முன்னேறணும்னா ஒரு தகுந்த ஆளுமையோட இல்ல தெய்வீக சக்தியோட வழிநடத்தல் ரொம்ப அவசியம். வாழ்க்கை என்பது முடிவில்லாத ஒரு பாட புத்தகம். ஒவ்வொரு சூரிய உதயத்திலையும் ஒரு புது பாடத்தை கற்றுக்க போகிறோம்னு உத்வேகத்தோட படுக்கையில் இருந்து எழணுங்க. நேற்று தோல்விகளோ கவலைகளோ இன்னைக்கு நம்ம நாளைய ஆரம்பிக்க நம்ம ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. தூக்கம் முடிஞ்சு கண் விழிக்கும் போது இந்த பேரண்டத்தை பார்த்து, இன்னைக்கு நீ என்ன வாழ்க்கை படத்தை வச்சிருக்க அப்படின்னு கேட்டு உங்கள் நாளை ஆரம்பிங்க. அப்படி ஆழமான தேடலும் பிரபஞ்சத்தோட உரையாடலும் உங்களை மனசை ஒருமுகப்படுத்தி அந்த நாளையும் அமைதியாக தெளிவாக கடக்க உதவும். மரணம் தவிர்க்க முடியாதது தான், ஆனால் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தால் நிம்மதி போயிடுங்க. மாறா தனக்கு ஒரு உன்னத இலக்கை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி பயணிக்கும் போது வர தன்னம்பிக்கை மரண பயத்தையும் தாண்டி நம்ம செயல்பட வைக்கும்.
நம்ம சுற்றி எப்பவும் எதிர்மறை எண்ணங்களை விதைக்கிற மனுஷங்களும் நம்பிக்கையை சிதைக்கிற வார்த்தைகளும் இருக்கலாம். அந்த நச்சு சூழலில் இருந்து நம்மை தற்காத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. எங்கே எதிர்மறை அதிர்வுகள் இருக்குதோ அங்கிருந்து மௌனமாக வெளியேறது தான் ரொம்ப புத்திசாலித்தனமும் கூட. இந்த உலகம் போட்டி நிறைஞ்சு ஒரு பெரிய களம்னு உணர்ந்து தினசரி வர ஒவ்வொரு சிக்கல்களையும் ஒரு சவாலாக ஒரு பாடமாக ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் விடியும் போது நேத்தையை விட இன்னைக்கு ஒரு படி மேலான மனுஷனாக நான் மாறுவேன்னு மனசுக்குள்ளே சபதம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக புத்துணர்வோடு உங்கள் கடமைகளை செய்யுங்க. தெய்வீகமாக பார்த்தா அறிவுக்கும் விவேகத்துக்கும் காரகாரனான குரு பகவான் மனுஷ வாழ்வோட மிக முக்கிய அங்கம். மே மாதம் 17ஆம் தேதி முதல் குரு பகவான் தன் வக்கர நிலையில இருந்து விடுபட்டு நிவர்த்தி ஆகிற நிகழ்வு மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுதுங்க. குருவோட அருள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்களே. உங்கள் எதிர்கால திட்டங்கள் எல்லாம் இனி சரியான திசையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த இக்கட்டான சூழலில் இருந்தாலும் குருவோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. மகர ராசியில் பிறந்தவங்க தங்களோட வேர்களை மறக்காத அபூர்வ குணம் கொண்ட, தங்களை ஏற்றி விட்ட ஏணிகளையும் கஷ்ட காலத்தில் கை கொடுத்தவங்களையும் நன்றியோடு நினைவு கூற தவற மாட்டாங்க. இவங்களோட புகழ், இவங்களோட உயிர் இருக்கும் காலத்தை விட காலத்துக்கு அப்புறம் வரலாற்றில் ஆழமாக பேசப்படுற அளவுக்கு மகத்துவமானது. குணம் இவங்களில் மேலோங்கி இருக்கிறதால பலரோட துரோகங்களையும் தாண்டி இவங்க மேலே எழ முடியுது. தற்போது வரப்போகிற கிரக மாற்றங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பழைய காயங்களை ஆற்றி ஒரு புது நம்பிக்கை விதைக்க போகுதுங்க. வக்கர நிவர்த்திக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு தரப்போகிற பலன்கள் உங்கள் நீண்ட நாள் கனவுகளை நனவாக்குற வல்லமை கொண்டவை. இதை உணர்ந்து செயல்படுங்க. இப்போது இந்த ஆன்மீக உரையாடலில் நம்மோட இணைஞ்சிருக்கிற ஒரு நேயர் ஒரு நுணுக்கமான ஐயத்தை கேட்கிறார். இறைவன் ஒருவன் இருக்கான்னு ஏன் இத்தனை சோதனைகள், குறிப்பாக கிரகங்கள் வலிமை இழுக்கும்போது நம்ம அறச்சீற்றமும் தன்னம்பிக்கையும் ஏன் நிலைக்குலையுது? நம்ம செய்த நற்செயல்களால் நம்மை பாதுகாக்காதா? இந்த கேள்வி இன்னைக்கு பல மகர ராசிக்காரங்களோட அடிமனசில் ஓடிட்டுருக்குங்க. இதுக்கு பதில் வெறும் ஆறுதல் இல்லை, பிரபஞ்ச விதிகளின்படி வரப்போகிற ஒரு மகா மாற்றத்தை பற்றி தான். உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிற காலத்தில் கடந்த 4 மாதங்களாக உங்கள் ஆன்ம பலம் கொஞ்சம் பலவீனமாக இருந்திருக்கலாம். யானை தன் பலத்தை மறந்து திகைக்கிற மாதிரி மகர ராசிக்காரங்க ஒரு தேக்க நிலையை உணர்ந்திருப்பீங்க. குரு நீசம் அடைஞ்சிருந்தாலும் அவரோட சுப பார்வை 7ஆம் இடத்தை புனிதப்படுத்துதுங்க. இதனால் உலகத்துக்கு உங்களை ஒரு புது கோணத்தில் அடையாளப்படுத்த போகிறீங்க. இதுவரை மற்றவங்க நிலையில் வாழ்ந்தபோது இனி உங்களுக்கென ஒரு தனித்துவமான பாணியையும் ஆளுமையையும் இந்த சமூகம் அங்கீகரிக்க போகுதுங்க. குருவோட வக்கர நிவர்த்தி வெறும் இடமாற்றம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத திசைகளில் இருந்து வரப்போகிற மங்கள நிகழ்வோட ஊற்றுக்கண். பதவி உயர்வுகளும் அதிகார மாற்றங்களும் இனி உங்கள் வாசலை தேடி வருங்க. உங்கள் கடின உழைப்பை இதுவரை அங்கீகரிக்காத மேல் அதிகாரிகளும் பெரியோர்களும் இனி உங்களை கொண்டாடி தீர்ப்பாங்க. இதுவரை உங்களை சுற்றி பின்னப்பட்ட சூழ்ச்சி வலைகள் ஒவ்வொன்றா அவிழ ஆரம்பிக்குங்க. உங்கள் நண்பர் குழாமில் ஒளிஞ்சிருந்த சில மர்ம உண்மைகளும் ரகசியங்களும் உங்கள் அறிவுக்கு புலப்படும். இது உங்களை எச்சரிக்கையாக இருக்க வைக்குங்க. சரியான நபர்களை மட்டும் உங்கள் வட்டத்தில் வச்சுக்க உதவும். இந்த கிரக சீரமைப்பு உங்கள் கர்ம பாரத்தையே குறைச்சி புது உற்சாகத்தை உங்கள் நரம்புகளில் பாய்ச்ச போகுதுங்க. தெய்வீக தேடலில் இருக்கிறவங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஆதி அந்தமில்லாத பரம்பொருளோட ஆலயத்துக்கு போய் அங்கே இருக்கிற அமைதியில் 10 நிமிஷமாவது மௌனமாக உரையாடுங்க. அந்த ஈசன் சந்ததியில் விபூதி தரித்து அண்ணாமலையாரோட திருவடிகளை மனசில் நினைக்கும் போது உங்கள் உடம்புல ஒரு புது காந்த சக்தி உருவாவதை நீங்கள் உணர்வீங்க. இதில் அதே போல் மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு போய் கருணையை வடிவான தாயாரோட சந்ததியில் சரணடையும் போது உங்கள் வாழ்க்கையில் புது மலர்ச்சி பிறக்கும். இந்த தெய்வீக தொடர்புகள் உங்கள் மன அழுத்தத்தை போக்கி இரும்பு மாதிரியான மன உறுதியை தருங்க. நீங்கள் தோற்று போகிறதுக்காக பிறந்தவங்க இல்லைங்க, வெற்றியோட கனியை பறிக்கிறதுக்காகவே இந்த பூமியில் உதித்தவங்க. இதை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் வர மன உளைச்சல்களும் வருத்தங்களும் பெரும்பாலும் நமக்கு நெருக்கமானவங்க மூலமாகவே வருது. இது கசப்பான உண்மை. இந்த உலகத்தில் நேர்மறை எதிர்மறைன்னு இருக்கிற இரு துருவ சக்திகள் எப்பவும் இயங்கிக்கிட்டே தாங்க இருக்கும். சிதைக்கிற எண்ணம் கொண்ட தீய சக்திகளை பற்றி யோசித்து உங்கள் ஆற்றலை வீணாக்காதீங்க. மாறா ஆக்கப்பூர்வமான நல்ல சக்திகள் மேலே, நல்லோர்களோட கூட்டுறவு மேலே உங்கள் கவனத்தை செலுத்துங்க. உங்கள் நாவில் இருந்து வர வார்த்தைகளை விட உங்கள் மனசோட அந்தப்புறத்தில் நீங்கள் விதைக்கிற எண்ணங்களுக்கு வலிமை ரொம்ப அதிகங்க. அந்த எண்ணங்களோட அதிர்வுகளை வச்சு இறைவன் உங்கள் வாழ்க்கை திசையை தீர்மானிக்கிறான். ஆகவே உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே மனசில் சுமந்து நன்மையே விளையும்னு திடமான நம்பிக்கையோடு முன்னேறுங்க. உங்கள் வாழ்க்கை வசந்த காலத்தை நோக்கி திரும்ப போகுதுங்க.
இந்த நீண்ட பயணத்தோட இறுதி பகுதியை நெருங்கும்போது நம்ம உள்ளத்துலையும் ஆழத்துலையும் இருந்து எழுற ஒரே சுய பரிசோதனை கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும். என் வளர்ச்சிக்கும் சூழ்நிலைகளுக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் தடையா, இல்லை முன்னேற்றத்தை நான் தெரியாமல் தடுத்துக்கிட்டு இருக்கேனா? இந்த சிந்தனை மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வித்தா அமைய போகுதுங்க. உண்மையை சொல்லணும்னா, மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, உங்கள் வார்த்தைகளை எப்படி விமர்சிப்பாங்கன்னு இருக்கிற அதீத பயமும் தயக்கமும் தான் உங்களை முடங்கி போக வச்சு பிறர் அபிப்பிராயத்துக்காக உங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் தனித்துவ திறமைகளை செயல்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நீங்களே இழைக்கிற அநீதி. யார் ஒருத்தன் சமூகத்தோட தேவையில்லாத விமர்சனங்களை தூக்கி எறிஞ்சிட்டு தன் இலக்குகளை மட்டும் கண்ணும் கருத்துமா இருக்கானோ அவன் தான் வரலாற்றில் நிலைக்கிறான். ஆகவே பிறர் கவலைகளை துறந்து உங்கள் முயற்சியில் மட்டும் தீவிரம் காட்டுங்க. வெற்றி தேவதை தானாக உங்கள் வம்சம் வருங்க. குரு பகவானோட வக்கர நிவர்த்தி உங்கள் பொருளாதார வாழ்க்கையோட அடித்தளத்தை மாற்றி அமைக்க போகுது. நீங்கள் சின்ன அளவில் வணிகம் செய்தாலும் சரி, பெரிய நிறுவனத்தையே நடத்தினாலும் சரி, இந்த புண்ணிய காலத்தில் உங்கள் உழைப்புக்கு பலன் பல மடங்காக பெருக போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நிலையற்ற தன்மை மாறி பதவியில் ஸ்திரன்மை வரும். உங்கள் திறமையை சந்தேகப்பட்ட மேல் அதிகாரிகளை வியந்து பாராட்டும் அளவுக்கு உங்கள் செயல்பாடு இருக்குங்க. வருமானத்துக்கு புது வாசல்கள் திறக்கும், கையில் தங்குகிற சேமிப்பு உயரும். நீண்ட நாளாக உங்கள் மன நிம்மதியை பறித்த கடன் சுமை கதிரவை பார்த்த பனி மாதிரி மெல்ல மெல்லமாக கரையுங்க. உங்கள் வணிகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகவோ புது முதலீடுகள் செய்யவோ இதுவே சரியான நேரம். பங்குச்சந்தை, அசையா சொத்து முதலீடுகள் மூலம் லாபகரமான பலன்கள் வரும். சொந்த வீடு கட்டணும்னு, நிலம் வாங்கணும்னு நீண்டகால கனவு இப்போ கை கூடுங்க. வாகனம் வாங்குற யோகம் முதல் வாழ்க்கை தரத்தை உயர்த்துற எல்லா செல்வங்களுக்கும் உங்களை தேடி வரும். குடும்பம் என்னும் நந்தவனத்தில் இதுவரை இருந்த சின்ன சலசலப்புகள் மறைஞ்சு நிம்மதியான சூழல் வருங்க. தம்பதியர்க்கிடையில பரஸ்பர புரிதலும் அன்பும் மேலோங்கும். உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சியும் சாதனைகளும் உங்கள் மனசுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருங்க. சுற்றத்தாரோட உறவினர்களோட இருந்த கசப்புணர்வு நீங்கி சமூகமாக உறவு மலரும். மன அழுத்தம் என்னும் மாய வலையில் அருந்து தெளிவான சிந்தனையும் உடல் புத்துணர்ச்சியும் கிடைக்குங்க. நீண்ட நாளாக துன்புறுத்திய நாள்பட்ட பிணிகள் முறையான பராமரிப்பால் முழுக்க குணமாகி காணல் நீராக மறைஞ்சு போகுங்க. ஆன்மீக தேடல் உங்களை உயர்த்த நிலைக்கு இட்டு செல்லும். புனித தலங்களுக்கு போகும் வாய்ப்பும் அதனால் கிடைக்கிற மன அமைதியும் உங்கள் வாழ்க்கை போக்கை மாற்றுங்க. சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்தும் கௌரவமும் இதுவரை இல்லாத அளவுக்கு உயரும். புது நண்பர்கள், முக்கிய பிரமுகர்களோட தொடர்பு உங்கள் முன்னேற்றத்திற்கு ஏனையாக அமையுங்க. வெளிநாட்டு கல்வி படிக்கவோ வேலைக்கோ காத்திருப்பவர்களுக்கு தடைகள் நீங்கி நல்ல செய்திகள் வரும். கல்வியில் இருக்கிற மாணவர்களுக்கு கூர்மையான அறிவும் புது நுணுக்கங்களை கற்றுக்கிற ஆர்வமும் அதிகரிக்கும். உங்கள் முடிவெடுக்கும் திறனும் திட்டமிடலும் ஒரு முதிர்ச்சியை காட்டுங்க. வர சவால்களை எதிர்கொள்கிற துணிச்சலும் எதிரிகளோட சூழ்ச்சிகளை முறியடிக்கும் விவேகமும் உங்களுக்கு கைவரும். நீதிமன்ற வழக்குகள், இழிப்பறியாக இருந்த சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. இந்த மகா மாற்ற காலத்தை சரியாக பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கை தரம் உன்னத உச்சத்துக்கு போகும். இது திண்ணம்ங்க. நம்பிக்கையோடு அடியெடுத்து வைங்க. காலம் உங்களுக்கு கை கொடுக்க காத்திரு. இந்த ஆழமான உரையாடலோட இறுதி நொடியில் நம்ம இதுவரை பகிர்ந்த எல்லாமும் உங்கள் மனசில் ஒரு புது நம்பிக்கையை விதிச்சிருக்கோம். மன நிறைவோட மகர ராசியோட ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தோட எதிர்காலத்தையும் உங்கள் வாழ்க்கையை தெய்வீக சொர்க்கமாக மாற்ற போகிற அந்த ரகசிய பக்கங்களையும் இப்போ பார்க்கலாம். விதியோட விளையாட்டில் இதுவரை நீங்கள் சந்தித்த இழப்புகளுக்கு ஈடாக இந்த பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு தரப்போகிற பரிசுகள் அளவிட முடியாதவை. மகர ராசியோட முதல் அங்கமான உத்திரட நட்சத்திரத்தோட 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வரப்போகிற காலம் ஒரு மக மாற்றத்தோட தொடக்கமாக அமையுங்க. உத்தியோகத்தில் முடங்கி கிடந்த உங்கள் திறமைகள் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட உயர்ந்த நிலைக்கு போகும். நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த வரவுகளும் யாருக்கோ கொடுத்த கடன்களும் தானாக உங்களை தேடி வருங்க. குடும்ப பந்தத்தில் இருந்த ஈகோ திரைகள் விலகி தம்பதியர்க்கிடையில் ஆத்மாத்மான புரிதல் உண்டாகும். மல்லை செல்வம் வேண்டி தவம் இருந்தவங்களுக்கு புத்திர பாக்கியமும், திருமணத்துக்கு காத்திருப்பவங்களுக்கு உன்னத வரன்களும் அமையும். உங்கள் வாழ்க்கை இனி பாரமாக இல்லை, ஒவ்வொரு கணமும் ரசிக்கிற தெய்வீக சோலையாக மலருங்க. துயரங்களும் ஏக்கங்களும் இனி துளி கூட இடமும் இல்லை. அடுத்தது ஞானத்துக்கும் பொறுமைக்கும் இலக்கணமாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள், உற்ற நண்பர்கள் மூலமாக பெரிய நன்மைகள் வரும். பிள்ளைகளோட எதிர்கால கவலை நீங்கி அவங்க வளர்ச்சியில் நீங்கள் பெருமிதம் கொள்வீங்க. குறிப்பாக கலைத்துறையில் தடம் பதிக்க துடிக்கிற பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்கள் தனித்துவ கலை திறமையை உலகம் போற்றுற அளவுக்கு வெளிப்படுத்த அரிய வாய்ப்பு கிடைக்கும். செல்வ செழிப்பும் அதிகார பதவிகளும் உங்கள் உழைப்புக்கு ஏற்றவாறு வருங்க. கல்வி படிக்கிற மாணவர்கள் கவனச்சிதறலை தாண்டி அறிவில் புது சிகரத்தை தொடுவாங்க. இது உங்கள் ஆளுமையை கூர்மையாக்கிற சிறப்பான காலம். தொடர்ந்து வீரம் நிறைஞ்ச அவிட்ட நட்சத்திரத்தோட முதல் 2ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் தொடுற காரியங்கள் எல்லாம் பொன்னாகும்.
இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவங்களும் இவங்களால என்ன செய்ய முடியும்னு ஏளனம் பண்ணியவங்களுக்கும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியந்து திரும்ப உங்களை தேடி வருவாங்க. குடும்பத்தில் மங்கள ஒலிகள் முழங்க சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்கும். உங்கள் கண்கள் இதுவரை சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இந்த பிரபஞ்சம் மட்டற்ற மகிழ்ச்சியை பதில தரப்போகுதுங்க. வாடகை வீட்டோட குறுகிய வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு உங்கள் கனவு இல்லத்தை நிர்ணயம் பண்ணுற யோகம் இப்போ கைகூடும். நவீன வாகங்கள், ஆடை, ஆபரணங்கள் உங்கள் வாழ்க்கை அந்தஸ்தை உயர்த்துங்க. உங்கள் பெற்றோர் கூட இப்படிப்பட்ட சீர்மையான பிள்ளையை பெற நாங்கள் என்ன தவம் பண்ணினோம்னு நெகிழும் தருணங்கள் வருங்க. ஏற்கனவே வாழ்க்கையில் வழிகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படி நல்லது நடக்கும்னு சொல்கிறது நகைச்சுவையாக தெரியலையா? உங்கள் மனக்குமுறல் எனக்கு புரியுது நண்பா. ஆனால் இயற்கை இருளையும் ஒளியையும் சமமாக வச்சுருக்கு. இதுவரை உங்கள் வாழ்க்கையோட ஒரு பக்கம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, அதுதான் துன்பத்தோட பக்கம். இப்போ சுழற காலச்சக்கரம் உங்களை இன்பத்தோட பக்கத்துக்கு அழைச்சிட்டு போகுதுங்க. தடைகளும் தாமதங்களும் இனி உங்கள் நிழலையும் தொடாது. உங்கள் வாழ்க்கை மேன்மைக்காக ஒரு எளிய ஆன்மீகம் சடங்கை பின்பற்றுங்க. வாரத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அருகில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போய் 6 நெய் தீபங்கள் ஏற்றி உங்கள் மனக்குறைகளை வேறனிடம் சமர்ப்பணம் பண்ணுங்க. அந்த ஞான கடவுளோட அருள் உங்கள் இன்னல்களை காணல் நீராக கரைச்சுடுங்க. வாழ்க்கை முடிவில்லாத ஒரு பயணம். இதில் வழிகள் பாடங்கள், வெற்றிகள் ஊக்கங்கள். நம்ம எதை ஆழமாக நம்புகிறோமோ அதுவே நிஜமாக மாறுது. ஆகவே நன்மையே விளையும்னு திடமான எண்ணத்தோட உங்கள் பயணத்தை தொடருங்க. இந்த பேரண்டம் உங்களுக்காக சிறந்தவற்றை மட்டுமே வச்சிருக்கு. மன நிறைவோட, மாறாத நம்பிக்கையோட விடை பெறுவோம். நன்மையே நடக்கட்டும், நற்பலன்கள் சூடட்டும். நன்றி, வணக்கம்.